Hey everyone, welcome to my channel Divi Snappy Lab. If you're new to my channel, என்னோட பேர் திவ்யா, you can call me Divi. And நான் வந்து இப்போ புதுசாக வந்து லைஃப் ஸ்டைல் vlogs வந்து யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிறேன். என்னோட கான்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா do subscribe to my channel and support பண்ணுங்க. Let's grow as a small community. ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட புக் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறது எப்படி நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் என்னென்ன டைப்ஸ்லாம் நான் புக்கு படிப்பேன் அண்ட் படிக்கிறதுக்காக வாங்கி வச்சு படிக்காமல் இருக்கேன், அதெல்லாம் தான் அவங்க கிட்ட காட்ட போகிறேன். அதுவும் இல்லாமல் வந்து இன்னைக்கு நான் ஒரே ஒரு பார்ட் ஆஃப் புக்கில் எதெல்லாம் என்னோட ஃபேவரட்டோ அதை மட்டும் எடுத்து அதோட சும்மா ஒரு ஒன் லைனர் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கலாம் அதுக்காக. ஸோ புக் ஷெல்ஃப் கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் பேக் யார்டில் நின்று பேசிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் என்னோட கார்டனிங் vlog பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டும் இன்னொரு பிளான்ட்டும் வந்து நான் வந்து என்னோட கார்டன்ல கீழே வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டிட்டு தென் நான் வந்து என்னோட புக் ஷெல்ஃப் vlog கண்டினியூ பண்றேன். ஸோ இதுதான் அந்த வாட்டர் ஆப்பிள் பிளான்ட். ஆக்சுவலாக நான் இதை வந்து 6 months முன்னாடி வச்சேன். ஆனால் அது 6 months முன்னாடி வச்சும் போது சுத்தமாக வளரவே இல்லை. இப்போ இந்த ரீசெண்ட் ரெயின்க்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு 1 feet அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஹோப்ஃபுல்லி இதை வந்து ஒரு பெரிய மரமாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பரிதாபமான நிலைமையில இருக்கிறது தான் இந்த சுண்டக்காய் செடி. ஆனால் இது வந்து பயங்கர ஃப்ளரிஷ்டாக இருந்தது, பயங்கர அதிகமான ஈல்டும் கொடுத்தது. இப்போ நல்லா ப்ரூன் பண்ணி விட்டதுனால அது கொஞ்சம் இப்படி சோகமாக இருக்கு. கட்டாயமாக இதோட அப்டேட் நான் வந்து அடுத்த ஒரு கார்டனிங் vlogல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஆக்சுவலாக. ஸோ என்னோட புக்ஸும் நான் வந்து என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸில் தான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் க்ளட்டர்டாக இருக்குது. நான் என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 weeks யூஸே பண்ணலை. ஸோ அதனால் ஒரு டம்ப் யார்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தேன். ஸோ எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி க்ளட்டர்டாக இருந்தாலே பிடிக்காது. ஸோ எப்படியோ தெரியாமல் நான் வந்து இப்படி க்ளட்டர்ட் ஆக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதை புக் க்ளீனிங் பண்ணும் போதே என்னோட டெஸ்க்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரிங் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு ரேண்டமாக அந்த சாக்லேட் ரேப்பரில் செஞ்சு கொடுத்தது. நான் இந்த மாதிரி தான் குட்டி குட்டி விஷயம்லாம் தூக்கியே போட மாட்டேன். ஐ ஆல்வேஸ் கீப் இட் அஸ் எ சுவீனியர். ஸோ அதனால அதை நான் திரும்ப வந்து அந்த மெஷ் வால்லே போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மெஷ் வால் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஐ எம் yet டு ப்ராப்பர்லி அரேஞ்ச் இட். பட் கூடிய சீக்கிரம் இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஒரு பின்ட்ரெஸ்டி லுக்கில் மாற்றணும்னு எனக்கு ஆசை. பார்க்கலாம், சீக்கிரமாக அதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கும் காட்டுறேன் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் என்ன அறியாமையே சில நேரத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். அண்ட் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும் நம்ம கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கும்போது. ஸோ என்னை வந்து ஃபோனில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து என்னோடய டெஸ்கில் வச்சுருப்பேன். இந்த நியூட்டன் பெண்டுலம் மாதிரி அண்ட் ஒரு சென்டட் கேண்டில் அண்ட் எனக்கு பிடிச்ச 2 சென்டல் கேண்டில் வந்துட்டு இந்த லைம் ஃப்ளேவர் சென்டட் கேண்டில் அண்ட் லாவெண்டர் ஃப்ளேவர். ஸோ இது ரெண்டும் வந்து எப்போவுமே எனக்கு வந்து என் டெஸ்கில் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயாவது ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன் அப்படின்னா வந்து காமாக அந்த ஸ்மெல் வந்து ரூம் ஃபுல்லாக வந்த உடனே வந்து அந்த ஒரு காம்னஸ் வரும். சென்டட் கேண்டில்ஸ் டூ ஒர்க் இஃப் யூ வாண்ட். இதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஒன்று வந்து நான் அமேசானில் வாங்கினேன், ஒன்று நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். This is very special because this is my very first gift to my husband. You're my sunshine பாட்டு பாடுற அந்த மியூசிக் பாக்ஸ். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்ததுன்னா கேம்ஸ் விளையாடுவேன்னு சொன்னேன்ல, அதில் ஒன் ஆஃப் த கேம்ஸ் இது. இந்த நம்ம 90s கிட்ஸ்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இந்த கேம் எடுத்து விளையாண்டுட்ருப்பேன். இல்லாட்டினா எக்ஸோ. whenever my husband is working from home, நாங்கள் 2 பேரும் வந்து எக்ஸோ விளையாடுவோம்.
டியூரிங் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன கேம் விளையாண்டுட்டு போவோம். ஸோ அவங்களுக்கும் ரிலாக்ஸிங்காக இருக்கும், எனக்கும் ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஒரு சின்ன பிரேக் எடுத்த மாதிரி. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஜெங்காவும் வச்சுப்போம். ஸோ ஒரு மூவ் பண்ணிவிட்டு அவங்க போய் அவங்க வேலையை பார்த்துட்டு வருவாங்க, அப்புறம் நான் ஒரு மூவ் பண்ணுவேன். ஸோ இப்படி என்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் அண்ட் ஒர்க் டயர்ட் நம்மளுக்கு தெரியாது, நம்ம ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் மற்ற கேம்ஸ்லாம் இந்த மாதிரி ஒர்க் நேரத்தில் விளையாட முடியாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ் மட்டும் தான் விளையாடுவோம். உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாலாம் விளையாட முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி என்னோடய புக் ஷெல்ஃபை நான் வந்து ரொம்ப கிளட்டர்டாக வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு டைமில் ஒரு புக்கு படிக்கிற பழக்கம் இல்லை, ஒரு 4-5 புக்கு படிப்பேன் நான். எப்படி மல்டிபிள் சீரியல்ஸ்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அதனால ரேண்டமாக வந்து எந்த ஆத்தரை எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியாமல் ரேண்டமாக அப்படியே திணிச்சு வச்சுட்டேன். ஸோ எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால வந்து ஆத்தர் வைஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ என்கிட்ட இருக்க ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லா புக்ஸும் வாங்கி படிச்சிருவேன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆத்தர் புக்ஸ் நிறையாவும் இருக்கும் என்கிட்ட. அண்ட் எல்லா ஜான்ரலையும் படிப்பேன் நான். சயின்ஸ் ஃபிக்ஷன், மிஸ்ட்ரி, த்ரில்லர், ஃபேண்டசி. எனக்கு வந்து காமெடி படிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு த்ரில்லர் புக் படிக்க பிடிக்கும், த்ரில்லர் படிக்கும் போதே இன்னொரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்க பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரே மாதிரி படித்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி படிப்பேன். அண்ட் அந்த கதையும் எனக்கு ஃபாலோ பண்ணி ஈஸியாக போக தெரியும். எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும் போது தான் அது வந்து அது ஒரு நல்ல ஃபீலிங் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வரைக்கும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே என்னோடய ஃபிக்ஷனல் புக்ஸ் மட்டும்தான். இப்போ அரேஞ்ச் பண்ணி வைக்கிற இந்த 5-6 புக் மட்டும்தான் வந்து நான் ஃபிக்ஷனல் புக்ஸு. இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் ஆக்சுவலி ஹேஸ் ஹெல்ப் மீ அவுட் இன் மை லைஃப். என்னோடய தாட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதை பற்றியும் நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான், டன்.
ஸோ என்னோட சேனல்ல வந்துட்டு நான் இனிமேல் வந்து புக் ரிவ்யூஸும் ஆட் பண்ண போறேன். நான் வந்து எல்லா ஜான்ரிலேருந்து புக் படிப்பேன். த்ரில்லர், ராம்காம், எல்லா ஜான்ரையும் நான் படிப்பேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு த்ரில்லர் புக்ஸ், என்னோட டாப் 3 எனக்கு ரொம்ப பிடிச்ச த்ரில்லர் புக்ஸோட ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சும்மா ஒரு ஒன் லைனர் மாதிரி ஸ்பாய்லர் இல்லாமல் நான் கொடுப்பேன் நான். ஸோ நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் படிக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ஃபிக்ஷனல் புக்ஸ் தான் படிப்பேன். பிகாஸ் நான் ஃபிக்ஷனல் படிக்கும்போது ஐ ஃபீல் லைக் அது வந்து ஒரு ஸ்கூல் புக் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து எப்பவுமே வந்து ஃபிக்ஷனல் புக்ஸ் மட்டும்தான் படிப்பேன், நான் ஃபிக்ஷனல் படிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஃபிக்ஷனல் படிக்கும்போது ஏதோ ஸ்கூல் புக்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ராஜா சொன்ன மாதிரி வந்துட்டு ஐ எம் சென்டிமெண்ட்லி அகேன்ஸ்ட் நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான். அண்ட் இன்னைக்கான புக்ஸ்க்கு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு 3 புக் வச்சுருக்கேன். நான் 3 த்ரில்லர் புக்ஸு, 3மே வந்துட்டு என்னோட டாப் ஃபேவரட் புக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐசியூ அப்படின்ற ஒரு புக்கு. இது வந்து எழுதினது கிளேர் மேக்கின்டாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர். ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அதை வந்து ஒரு ரொம்ப பெரிய பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். யூ கேன் நாட் ஈவன் ஃபைண்ட் வாட் தட் பிளாட் ட்விஸ்ட் இஸ். அது வந்து ரொம்ப எண்டில் ஆத்தர் சூப்பராக எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் என்னன்னா ஜோயின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரேண்டமாக அவங்களோட ஃபேஸை வந்து ஒரு கிளாசிஃபைட் ஆட்ஸில் பார்ப்பாங்க. ஸோ கிளாசிஃபைட் ஆட்ஸில் ரொம்ப சின்னதாக பார்க்குறதுனால வந்து ஷீல் பி திங்கிங் என்னடா இது நம்மளா இல்லையா அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி கிளாசிஃபைட் ஆட்ஸில் இன்னொரு லேடியோட இருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே இருக்கும் போது வந்துட்டு கிளாசிஃபைட் ஆட்ஸில் இந்த மாதிரி விமென்ஸோட ஃபோட்டோவா இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகப்பட்டு ஷீல் டேக் இட் டு த போலீஸ், ஷீல் டேக் இட் டு த ஃபேமிலி, பட் நோ ஒன் வில் பிலீவ் ஹர். ஸோ இவென்ச்சுவலி அது வந்து உண்மையாகவே அவங்க வந்து கிளாசிஃபைட் ஆட்ஸில் பார்க்குறது அவங்களதானா இல்லாட்டினா வந்து இட் இஸ் ஜஸ்ட் மித்தா இந்த மாதிரியான தாட்ஸோட தான் இருக்கும். ஸோ இட் வில் எவால்வ் அரவுண்ட் ஹர் ஆக்சுவலாக. அவங்க எப்படி வந்து ஒரு ட்ராப்ல மாட்டுறாங்களா இல்லையா, அதுலேருந்து எப்படி வெளியில வராங்க அப்படின்னு தான் இந்த புக் இருக்கும். ஸோ இட் இஸ் a வெரி குட் ரீட். நான் ஒரு 1 டேலேயே படிச்சு முடிச்சிட்டேன். ஸோ அதனால வந்து இஃப் யூ ரியலி லைக் இட் நீங்களும் படிக்கலாம். செகண்ட் புக் ஆஃப் த டே வந்துட்டு த ஃபேவர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. இட்ஸ் ரிட்டன் பை நோரா மர்ஃபி. இந்த புக்கு கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இஃப் யூஆர் அ புக் ரீடர் அண்ட் இஃப் யூஆர் அ த்ரில்லர் புக் லவர். இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வந்து 2 கப்பல் இருப்பாங்க. 2 கப்பல் வந்துட்டு they'll have a lot of marital issues between themselves. அந்த 2 கப்பலில் இருக்க அந்த 2 வைஃப்ஸ்க்குமே வந்துட்டு எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி அவங்க சால்வ் பண்ணுவாங்க, அவங்களோட பேரலல் லைஃப்ஸ் அட் த சேம் டைம் 2 கப்பலோட லைஃப் ஸ்டோரியும் சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பாங்க இந்த ஆத்தர். அவங்க லைஃப்ல என்ன நடக்குது, இவங்க லைஃப்ல என்ன நடக்குது, இவென்ச்சுவலி அந்த 2 லைஃப்பும் எப்படி வந்து ஒரு ஒரு பாத்துல வந்து மீட் பண்றாங்க, எப்படி அவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றாங்க. இதுக்கு நடுவில் வந்து நிறைய மர்டர்ஸ் இருக்கும், இதுக்கு நடுவில் நிறைய கிட்னாப்பிங் blah 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 அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். I don't think there's kidnapping, but there is always a murder in a thriller series. ஸோ இதில் அந்த மர்டர் எப்படி சால்வ் பண்ணுறாங்க இல்லை எப்படி தப்பிக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் தான் இதில் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் புக். நீங்கள் ஒரு வாட்டி எடுத்தீங்கன்னா கீழே வைக்கவே மாட்டீங்க. ஒரு 1 hour, நான் 1 hourலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 to 150 பேஜஸ் முடிச்சிட்டேன். ஸோ எப்படின்னா வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்லோவாக போகலாம் அந்த மாதிரிலாம் இல்லை புக்கு. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இஃப் யூ லைக் திஸ் you can also buy this from Amazon. So finally, last book of the day, The Silent Patient, written by Alex Michaelides. So இந்த புக் வந்து இட் இஸ் ரீசெண்டாக வந்து ஒரு பயங்கர வைரலான போன புக் ஆக்சுவலாக. ஸோ இந்த புக்கு வந்து நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ஐ தாட் லைக் இது வந்து ஒரு நார்மல் த்ரில்லர் மூவியில் இருக்கிறது, த்ரில்லர் சீரீஸில் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது அப்படி இல்லவே இல்லை. ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட்டட் இன் மென்டல் அசைலம். ஸோ அந்த மென்டல் அசைலம்ல அவங்கள அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து பேசவே மாட்டாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பேசவே மாட்டாங்க. நோ ஒன் நோஸ் தி ஸ்டோரி பிஹைண்ட் ஹர். ஸோ அப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து அவங்க பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீல் ட்ரை டு பிரேக் ஹர் டவுன். ஆனால் யாருக்குமே புரியாது ஏன் இவர் இவ்வளோ ட்ரை பண்ணுறாருன்னு புரியாது, அவங்க ஏன் பேசாமல் இருக்காங்கன்னு புரியாது. ஸோ இது வந்து ஏன் இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து there will be a lot of things that has happened in her life before. அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க ஆன்சர் பண்ணாமல் மென்டல் அசைலமில் வந்துடுவாங்க. ஆஸ் இன் ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கும் அந்த பேஷண்ட்டோட லைஃப்பில். அது வந்து ஒரு போலீஸ் கேஸ் இருக்கும்,
ஸோ ஆனா அவங்களால எதுக்குமே வந்து பதில் சொல்ல முடியாததுனால வந்து அவங்க வந்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி அதை வந்து பாஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதை எப்படி க்ளோஸ் பண்றாங்க, அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது தான் இருக்கும். அண்ட் இதுலயுமே வந்து பிளாட் ட்விஸ்ட் வந்து கடைசி சாப்டர்ல ரொம்ப எண்டில் தான் இருக்கும். கண்டே பிடிக்க முடியாது உங்களாலையும். இந்த யாரு வந்து இதை வந்து இதுல வந்து யார் வந்து முக்கியமான அந்த தீஃப், யார் அந்த வில்லன், அதை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் ரீட். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டூ பை திஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த 3 புக்கோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, stay happy, stay blessed and keep smiling. Bye bye.